தனக். சரிங்களா? தனக்னா தா நா இக் 3 எழுத்து. எழுதி வச்சுங்க, 3 எழுத்து. சிலது புரியும், சிலது புரியாது. ஆனா நான் என்ன நம்பி வந்திருக்கேன் தெரியுமா? என்னால புரிய வைக்க நான் முயற்சி பண்ணுகிற என்னால முடியாத விஷயங்களை எல்லாம் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் புரிய வைப்பா. அல்லேலூயா. சகல சத்தியத்துக்கும் நடத்துகிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் புரிய வைப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு அதெல்லாம் புரியாதையா, எபிரேயமா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய புரிய போகுது. உங்க கண்களை 119 18 படி எல்லாம் ஆவியானவர் திறக்கிறாரு. புரியுதா? உனக்கு புரியாது, உனக்கு விளங்காது, நீ எல்லாம் விசுவாசி அல்லது நீ படிக்காதவன், உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ பேசாம இரு. அந்த வாயெல்லாம் அடைக்க போறோம். அல்லேலூயா. இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரால் எனக்கும் புரிய வைக்க முடியும், எனக்கும் சொல்லி தர முடியும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, தானியேல் 2:22. யாரு? அவரே ஆகமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறார். இருளில் இருக்கிற அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில், ஆழமும் மறைபொருளும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. முதலாவது சொல்லுங்க, அதிசயங்கள் இருக்கிறது, மகத்துவங்கள். சொல்லுங்க, மகத்துவங்கள் இருக்கிறது, அதிசயங்கள் இருக்கிறது, ஆழங்களும் மறைபொருளும் இருக்கிறது. இதை குறித்து தானே நம்ம பேசணும். இதை குறித்து தானே பைபிள் காலேஜ் இங்க பேசணும். இதை குறித்து தானே பரிசுத்தவான்களுடைய மாநாடுகள் பேசணும். எங்கே பேசப்படுகிறது? எங்கு பார்த்தாலும் இறக்குமதி போதனைகளை பேசி உணர்ச்சி வசப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியம் மறைந்திருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வார்த்தையா ஒரு இருக்கிற டைம்ல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண போறேன். உங்களை அறியாமலே உங்களுக்கு ஹீப்ரு தெரியுங்கிறது எத்தனை பேர் தெரியும்? சொல்லுங்க. உங்களுக்கு எபிரேய வார்த்தைகள் நிறைய தெரியும், ஆனா நீங்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆமென்ங்கிறது என்னது? எல்லாரும் பேசுங்க. எபிரேய வார்த்தை. சொல்லுங்க, ஆமென் என்பது என்னது? எபிரேய வார்த்தை. இப்பதான் உங்களுக்கு புரியுது. அடியாத்த இது இவ்வளவு நாளா தெரியலையே. இந்த ஊருக்குள்ள பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி. அட கொடுமை என்னடாப்பா நம்ம ஆளுங்க பேசுவாங்க இல்லையா, இவ்வளவு நாளா தெரியலையே. இன்னைக்கு இன்னொரு அதிசயம் சொல்றேன். எல்லாம் சாத்தானுங்கிறது தமிழ் நினைச்சுக்கிட்டோம். சாத்தானுங்கிறது எபிரேய வார்த்தை. எழுதி வச்சுங்க எல்லாரும். எங்க இருக்கிறோம் பாருங்க. நம்ம கிமு 1000க்கு முன்னாடி நிக்கிறோம். நம்ம கிபி 2000 வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? கிமு 2000க்கு முன்னாடி நிக்கிறோம். அறியாமை அறியாமை அறியாமை. பரவாயில்ல, கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. ஆமென் என்பது எபிரேய வார்த்தை. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அப்படின்னா என்னங்க அல்லேலூயா? எல்லாம் சொல்லுங்க. எபிரேய வார்த்தை. என்ன எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஐயா இப்படி ஆயிட்டமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பரவாயில்ல. பாத்தீங்களா, நம்ம அறியாமைய தொட்டது 90க்கு ஏன் சொல்றோம்னே தெரியாம அல்லேலூயா அல்லேலூயா. சபையில ஜனங்களை உட்கார வச்சு ஒழுங்கா இது பண்றதே இல்லை. எப்ப பாரு ஏன் சொல்றோம்னே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நான் சொல்றீங்களா? துதியுங்கள். சொல்லுங்க, துதியுங்கள். துதியுங்கள் என்ற எபிரேயத்துல சொல்லட்டா? எல்லாரும் சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya. கர்த்தரை துதியுங்கள். சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள். இப்ப எபிரேயத்துல சேர்க்கிற பாருங்க, ஹalleluya. சொல்லுங்க, ஹalleluya. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஹalleluya அப்படின்னா துதியுங்கள். யாரு முடியுது பாத்தீங்களா? நம்ம ஆண்டவர் யாவேயினுடைய சுருக்க பெயர் தான் யா. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா?